என் இடத்தை என் சொத்தை வச்சுக்கிட்டு என்கிட்டயே விலங்கம் பண்றாங்க ஐயா. யார் பாரு யாரா வச்சிருக்கா? புரியல, பேசுறத தெளிவா கேட்கணும். என்னது காது? உண்மைக்குரியவன் நீ தான். காது நீங்க யாருன்னு? சரி, நல்லப்பா. இப்ப பணம் வேணுமா இடம் வேணுமா? மானே பக்கத்துல வாங்க. நந்தவனத்தில் ஒரு ஆண்டி வேண்டி ஓட்டு ஓடாண்டி பணமா வந்தா போதும். ஏன் இந்த பாட்டை பாடின அப்படின்னு சொன்னா, முதல்ல நீங்க எல்லாரும் இடம் வேணும்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து தெளிவாக்கிட்டீங்க. அதுல உங்களை பத்தி இப்போ ஊர் ஊரா ஒவ்வொன்றா பேசிக்கிட்டு இந்த பிரயத்தை பேசி உங்களுடைய குடும்பத்தை தரமுடியுத மாதிரி அவமானமா பேசி தருகிறாங்க. உங்களுக்கு வேண்டிய சொந்த பண்ணலாம். அதை நடுத்தருதுல போட்டு உடைச்சாண்டின்னு பாடினேன். இப்ப அந்த பணத்தை வாங்கி தரதுக்கு போலீஸ்ல போய் வாங்கி தரணுமா நானே வாங்கி தரணுமா? ஆனா போலீஸ்ல ஒரு விசாரணை வச்சுதான் தரணுங்கிற நிலைமை இருக்க. என்ன செய்யலாம்? நாமளா வெட்டி ஆகி தர. நீ ஏன் வரப்படுற? சட்டத்தை கையில் எடுப்போம், அதிகாரிகளை வச்சு நீதியா வாங்கிடுவோம். காதல் போற ஆம்பளை முதல்ல பணத்தை வாங்குவோம், அடுத்த வாரம் குடும்பத்தை பத்தி பேசுவோம். ஏன் கவலைப்படுற? வா, காவல் நிலையத்துக்கு போ, உனக்கு நீதி கிடைக்கும். அவங்க மனதுக்குள்ள நான் இருந்து உண்மையை உணர்த்தி உன் பணத்தை வாங்கி தரேன். சென்று வென்று வெற்றி விடுவாங்க. கருதாமிக்கு கருதாமிக்கு அப்படியா அப்படியா? கல்யாணம் முடித்து வைத்த பின்பும் மன வருத்தம் இருக்கிறதே ஏன்? யாருப்பா? யாருக்குண்ணே? வாண என்ன பெரிய என்ன? யாருக்குண்ணே கல்யாணம் முடிச்சு வச்ச? என்ன யாருக்கு கல்யாணம் முடிச்சு வச்சீங்க? நல்ல நான் கல்யாணம் முடிச்சு வச்சவங்கள பேசுறேன். நீங்க கல்யாணம் முடிக்கிறதுக்கு வந்திருக்கீங்க. நீங்க உத்தரவுக்குரியவர்கள் நீங்கள் இல்லையா? கல்யாணம் முடித்த பின்பு பிரச்சனை வந்தவங்க யாரு? யாருக்குதா பிரச்சனை? கல்யாணம் முடித்து பிறகு பிரச்சனை யாருக்கு? என்ன யாருக்கு முடிச்சு போன? எத்தனை லைட் இருக்கு? ரெட் லைட் இருக்கா? ஆஹா, அப்போ ஆஃப்ல ஒயரு கரெக்டாக சொல்லியிருக்கான்னு பாருங்க. மோடத்தை ஆஃப்ல பெருமாள் கோயில் எங்கம்மா இருக்கு? ரெட் லைட் இருந்தா ரெட் லைட் இருந்தா கரெக்டாக இருக்கு. மோடத்தை ஆஃப் பண்ணிட்டு பெருமாள் நான் மோட சிப்ஸ் தெரியுமா? கல்யாணம் முடிச்சுக்கா தாயி, உனக்கு நான் எல்லாம் தந்துருந்தேன். உனக்கு எந்த குறையும் வைக்க மாட்டேன்னு சொல்லி உன்னை கல்யாணம் முடிச்சு வச்சோம். ஆனா இன்னைக்கு எனக்கு உரிமையை பங்க கொடுன்னு சொன்னா அவங்க உன்னை போறதுக்கும் போலீஸ் கொடுத்துக்கு தயாரா இருக்கான். அதனால அதை வாங்கி தந்து உங்களை நல்லா வாழ வச்சா போதுங்களா? காலம் அனுப்புவா. வாங்கி தரேன், வெற்றி அடைஞ்சுக்கோ, கடலை தீர்த்து தரேன். கருதாமிக்கு அப்படியா? யார் வந்திருக்கா? ராம் நாட்டு பகுதி. ராம் நாட்டு பகுதி அடுத்த அழைக்கிற தம்பி, அடுத்த அழைப்பு, அடுத்த அழைப்பு. ஒழுங்கா போன பேசு. ராம் நாட்டு பகுதி கேட்கல. எப்ப வேறு மதத்தில் கீழே புதி கலப்பு வைத்துக் கொண்டவர்கள் யார்? கலப்பு வாழ்க்கை வைத்துக் கொண்டது யார்? ராம்நாட்டு பகுதி. புரியுதா? யாரு
ராம்நாடுங்க வராது, வேற வேற பண்ண முடியாது. ராம்நாடுங்க வாரீங்க இல்லையா? ராம்நாடு பேசிட்டு நீங்க எந்த ஊரு? ராம்நாடு யாரு வேறு மதத்துல கல்யாணம் இருக்கா? அது இல்லை இல்லை வேற மதத்துலயா? நீங்க சொன்னதான் சரி, இந்த அம்மா கிடையாது. அவர் சொன்னதுதான் கிடையாது. அந்த அம்மா புரியல. ஐயோ அப்படியா? வெளிநாடு சம்பந்தமாக வெளிநாடு சம்பந்தமாக முயற்சித்து வெற்றி அடைய வேண்டும் என்று கேட்டுள்ளது யாருப்பா? அக்காவா? செல்ல அக்கா வாக்கா. யாருக்குக்கா வெளிநாட்டுக்கு போனா? கல்யாணம் காரணம் வா. இன்னும் ஒரு முறை காரணம் வா. சும்மா யாரும் உன் பையனுக்கு ஏற்கனவே 2 வருஷ காலமா முயற்சி செய்து வேலையா இருக்கு இல்லையா? ஒரு இடத்துல பணமும் அதுல நஷ்டமாகி ஏமாந்துருக்கிய. இப்ப அந்த பையனை மீண்டும் கடல் கடந்து அனுப்பி வெற்றியடைய வச்சா போதுமா? வேற என்ன வேணும்? உன்னுடைய வீட்டுக்கு தென்பால் போய் பார்த்தேன். கருக்கல் மண்களும் கருவேல முடுகளும் இருக்கு இருக்கா? அந்த இடத்துல நான் கருப்புசாமி இருந்த ஒரு பகுதியும் அந்த இடத்துல கால் அனுப்புவோம். வரலாம். 1.25 ஆண்டுகளாக வீடு சம்பந்தமான விஷயத்துல மனையை அடக்கும் பொழுதே உள்ள விஷயத்திலே குழப்பம் நடந்துச்சு. அதுல நமக்கு ஏதோ பண்ணிருக்காங்கிறது மாதிரி ஒரு குழப்பம் வந்து இன்று வரை அந்த வீட்டை வளர்க்க முடியாத வேலை நடக்குது. அதை தீர்த்து தெளிவா வாழ வச்சு தந்தா போதும்னா இந்த வீட்டையும் கிடைத்தாலே உன் மகனையும் வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். செல்வ சிறப்பு இருக்கு. கருதாமிக்கு அதே ராம்நாட்டு பகுதி. ஆமா ஆமா அப்படியா? சரி கேட்டு பார்ப்போம். என்னுடைய உரிமையான பங்கை வாங்கி தரணும்னு கேட்டு வந்தது யாரு? என்னுடைய உரிமையான பங்கை வாங்கி தர வேண்டும் என்று கேட்டு வந்தது. வாங்கப்பா. யாருப்பா? என்னடா பங்கு தம்பி? என்ன பங்கு? சரி என்ன மதத்தோட நான் வந்து இப்ப கேட்டது உங்களுக்கு புரியுதா? என்னுடைய உரிமையான பங்கு சொத்தை வாங்கி தர வேண்டும் என்று கேட்டு வந்தது யாரு? நாளைக்கு காலையில் ரெடியாக கிளம்பிடுவோம். சொத்து நல்லா ஓட்டிட்டு புரியுதா? அக்கா நீ என்று யார் யாரு? இரண்டு பகுதியாக எனக்கு காட்டணும் சாமி. சரி வரலாம். உட்காரு. உன்னுடைய குடும்பத்துக்கு முதல் காவல் தெய்வமே கருப்பசாமி தான். 18 வருஷத்துக்கு முன்னால கடாயரா வெட்டி கும்பிட்ட கோயில். ஆனா இப்போ அது பக்கத்துல உங்களால முழுசா போக முடியாத குறைபாடு நடக்கு. அதே மாதிரி நீ பெத்த பிள்ளைகள ஒரு பிள்ளை ஒரு பொம்பளை சொல்ல கேட்டு உன்னை தரகுடிய வச்சுட்டு ஓடி போயிருக்கு. இப்ப அந்த பிள்ளைய வர வைக்கணுமா அல்லது வாழ்ந்தா போதும் விட்டுணுமா? வர வைக்கணும். நீ உட்காரு, நீ கால் எடுத்துவா. நீ உட்காரு. ஏன் நீ பொம்பளை சொல்ல கேட்டு போற? அவன் ஒரு புரோக்கர் மாதிரி நடந்துக்கிட்டா அதனால பொம்பளை ஆம்பளைக்கு துரோகம் பண்ணுவான். பொம்பளை ஆம்பளைக்கு துரோகம் பண்ணுவான் நினைக்காதுங்க. ஆம்பளைக்கு துரோகம் பண்ணுவான். பொம்பளைக்கு துரோகம் பண்ணுவான். உலகம் புதுசு கடவுளுக்கா. இப்போ பிள்ளைய கொஞ்சம் பாக்குறேன். இப்படி
என்னப்பா? ஆமா, நீ பார்த்து எவ்வளவு நாட்டா இருக்கும்? இப்போ உன் பிள்ளையுடைய வயிறு சரியில்லை, ரொம்ப பேசக்கூடாது. வயிறு சரியில்லைன்னு சொன்னா நுண்ணறிவோட புரிஞ்சுக்கணும். அவளை கூட்டிட்டு வந்தா அவங்க இருக்க மாட்டா, அது ஒரு பாவ செயல போய் முடியும். அதனால நீங்க வேண்டாம்னு விட்டுறது நல்லது. அவளை பத்தி கேட்க வேண்டாம். அதானா அவ எங்க இருந்தா நல்லா இருக்கட்டும். ஒரு முறை கால் வந்து பாரு, நீ உட்கார். எங்கிருந்தாலும் வாழ்க. உன்னுடைய வழக்கு சம்பந்தமான விஷயத்துல 2 பகுதியாக நான் பார்த்தேன். மொத்தம் பங்குக்கு 4 பேருக்கு வருது. உன் பங்க 3 மாதத்துல வாங்கி வெற்றியாகிட்டாரு. குடி, ஜெயிப்போம், நல்லா இருக்கும். இந்தாப்பா, இனி அதை நீ மறந்துடா. உண்மையா வாழ உயர்ந்துச்சு. வேற என்ன வேணும் சொல்லு. பிரச்சனை வராது, குழப்பம் வராது. அடுத்து பேசணும். கருதாமிக்கு அதே ராம்நாட்டு பகுதி என்னுடைய வாழ்க்கையை நல்ல அமைச்சு தர வேண்டும் என்று கேட்டு வந்தது யாரு? நீரோடு வைகையிலே நீ யாருமா? என்ன பிடிக்கிறான்? அவன் எங்க இருக்கான்? காரணம்ப்பா. அம்மா நல்லா பார்த்து கல்யாணம் முடிச்சு வச்சுங்களா நீங்க? இப்ப இந்த பிள்ளை அவன் சேர்த்துக்கிறதுக்காக சொல்லியிருக்கானாமா? உங்க பேர் தானா? உன்னை ஏற்றுக்கணுங்கிற எண்ணம் நம்பிக்கை உனக்கு இருக்கா? உனக்கு இருக்கா? இப்ப அவனுடைய மனத்தை பக்குவப்படுத்தி உங்களை கூட்டு வர வைக்கணும். அவ்வளவுதான விஷயம். காரணம் சுடலாக வந்தவே முருகா, கொடுத்தூரனை வென்றவே முருகா, கனிக்காக மனம் முருகா. என்னது கனி எடுத்தோட முருகனுடைய பாட்டு. நீ தெய்வானையா வழியா அவனுக்கு உங்களுக்கு புரியல. முருகனை போல இரு மனைவியோடு வாழக்கூடிய விதி உடையவன். அப்படி இல்லாம உன்னை நான் தடை பண்ணிட்டேன். ஆம்பளை பையன் ஒருத்தன் நல்ல வாழ்க்கை அமையோடு கேட்டு வந்திருக்கான். வாடா தம்பி, கல்யாணம் முடிச்சியாடா? வைஷ்ணவிக்கு இல்லையா? இன்னும் ஒரு முறை காரணம் தான் தம்பி. உன் இடுப்பை பத்தி உனக்கு என்ன கவலை? இடுப்பை பத்தி உனக்கு என்ன கவலை? அது லாஸ்ட் போயிருங்க. வாடா தம்பி, சொந்தங்களை நம்பி பெண்களை கூட நம்ம எதையும் நினைக்க வேண்டாம். அது நம்ம குடும்பங்களுக்கு ஒத்து வராது. உன் தாப்பாளியில் உள்ளவங்களுக்கும் உறவுக்குரியவர்களுக்கும் பல பகைகள் தெரிஞ்சு பல குழப்பங்கள்லாம் நடந்தது. சரிங்களா? அதனால அந்த சொந்த பந்தம் உனக்கு செட் ஆகாது. உனக்கு ஒரு வியாபார ஸ்தாபனம் உருவாக்கி தரணும்னு எனக்கு கொஞ்சம் ஆசை. உனக்கு இருக்கா? காரணம்
இப்போ ஒரு இடத்துல தொழிலை பத்தி கொஞ்சம் பேசி நிலையானதா வச்சுக்கிறோம்னு ஒரு எண்ணம் இருக்கு உனக்கு. அதை உனக்கு நிலைச்சி ஏமாற்றம் இல்லாம ஆக்கி தந்தா போதுமானா செம்மையா ஆக்கி தரேன். தைரியமா இரு. கல்யாணத்துக்கு 6 மாத காலம் அவகாசம் இருக்குடா. செம்மையா ஆக்கிடுவோம். சொந்தம் வேண்டாம் என்ன செஞ்சு தரேன். அடுத்த வாரம் புதன்கிழமை நீ வந்து பாரு. சரி சரி சரி. கருதாமிக்கு அதே ராம்நாட்டு பகுதி தன்னுடைய பிள்ளையை பத்தி கேட்க வந்தது யாரு? என்னடா பிள்ளை? பையனுக்கா பொண்ணுக்கா? கால் சொல்லலாம். சங்கம் கொடுத்து தமிழ் நீ அல்லவா. இன்னொரு கால் விட்டாங்க. அலங்காரம் நல்லா இருக்குங்க. சாதகத்தை பார்த்தா 7ஆம் இடத்தை சனி பார்க்காரு. அதனால கல்யாண விஷயங்கள் அனைத்தும் இதுவரை பேசுறதெல்லாம் நெருங்கி வர்றது மாதிரி இருந்து கொஞ்சம் தடையாத்தான் ஆயிடுது. உண்மையா? ஆனா அது மாறக்கூடிய நல்ல நிலைமைகள் வந்துருக்கு. ஒரு 15 நாள் பொறுமையா இரு. அதுக்கு வரக்கூடிய இடத்த தக்க வச்சு பெருமையாக்கிட்டாங்க. ஆமா நடந்தாச்சா? நீங்க பிறந்தாச்சு. 15 நாள் டைம் இருக்கு. ஜெயிச்சிருவோம். நல்ல வரனோட அருமையான சகனத்தோட என்னை வந்து பார்க்கணும். ராம்நாட்டம் போய் உட்காருங்க. கொஞ்சம் யூடியூப்லாம் ஆஃப் பண்ணிட்டா சதுர்வேதா